சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக வல்லரசுகளின் கவனம் முழுவதும் வளைகுடா பிராந்தியத்தின் மீது திரும்பியுள்ளது. ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்தாலும் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்த கவலைகள் இன்னும் நீங்கவில்லை. அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளின் சமீபத்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நகர்வுகள் உலக அரங்கில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. இதனுடன் பிராந்திய அமைதி, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பேச்சுவார்த்தைகள் குறித்து சர்வதேச சமூகமும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது. அதேவேளையில் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் ராஜதந்திர தீர்வுகளின் அவசியத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் லெபனான் மற்றும் காசா தொடர்பான முன்னேற்றங்களும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னேறுமா அல்லது பதற்றம் மேலும் அதிகரிக்குமா? மத்திய கிழக்கில் வேகமாக மாறிவரும் இந்த முக்கிய புவிசார் அரசியல் முன்னேற்றங்களின் முழுமையான பின்னணியை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை படுகொலை செய்வதற்காக ஈரான் நாடு புதிதாக தீட்டியுள்ள ஒரு மிக கொடூரமான குறிப்பிட்ட சதி திட்டம் குறித்து அதிர்ச்சியூட்டும் உளவுத்துறை தகவல்களை இஸ்ரேல் தரைவழி பாதுகாப்பு அமைப்புகள் அமெரிக்காவிடம் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து கொண்டுள்ளன. இதனால் 60 நாட்களாக நிலவி வந்த பிராந்திய இடைக்கால போர் நிறுத்தம் முற்றிலும் முறிந்து அமெரிக்க ஈரான் இடையே முழு அளவிலான அசுர போர் மூலம் ஆபத்து உச்சத்துக்கே சென்றுள்ளது. அமெரிக்காவின் முதன்மை ஊடகங்களான CNN மற்றும் தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஆகியவை பெயர் குறிப்பிடாத பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ள அசுர விவரங்களின்படி வாஷிங்டன் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை கண்காணித்து வந்தாலும் தற்போது இஸ்ரேல் வழங்கியுள்ள இந்த எச்சரிக்கை மிகவும் துல்லியமானது மற்றும் தனித்துவமானது. கடந்த 2020 ஜனவரியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் குட்ஸ் படை தளபதி ஜெனரல் காசிம் சுலைமானியை அமெரிக்கா படுகொலை செய்வதற்கு பழிவாங்கவே டொனால்டு டிரம்பை ஒழித்துக்கட்டு தெஹ்ரான் நீண்ட காலமாக சூளுரைத்து வருகின்றது. படுகொலை செய்யப்பட்ட ஈரானிய தியாகி தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் உடல் மஷ்கத் நகரில் நல்லடக்கம் செய்யப்படும் இவ்வேளையில் ஈரானிய பேரணிகளின் இலட்சக்கணக்கான மக்கள் ட்ரம்மை கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்ட சுவரொட்டிகளை அசரத்தனமாக ஏந்திச் செல்வது உளவு அமைப்புகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. துருக்கியில் நேற்று முன்தினம் நடந்து அங்காரா நேட்டோ 3.0 உச்சி மாநாட்டிலிருந்து திரும்பும்போது அதிபர் ட்ரம்ப் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஆற்றிய அசுர உரையில் அவர்கள் அமெரிக்க தலைவரான என்னை ஒழித்துக்கட்ட விரும்புகின்றார்கள். இன்று காலை அவர்களின் ஒவ்வொரு கொலை பட்டியலிலும் என் பெயர் இருப்பதை நான் பார்த்தேன் என்று பிரகடனம் செய்தார். ஈரான் எல்லையொட்டிய பகுதியில் அமெரிக்கா புதிய வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதை அடுத்து ட்ரம்பின் பயணத்தில் பாதுகாப்பு பிரிவினர் அதிரடி மாற்றங்களை செய்தனர். கத்தார் பரிசளித்து அதிநவீன புதிய ஜெட் விமானத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் போதாது என ரகசிய சேவை அமைப்பு எச்சரித்ததால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அந்த விமானத்தை லண்டனுக்கு அனுப்பிவிட்டு ட்ரம்ப் தனது பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தை பயன்படுத்தி அவசரமாக வாஷிங்டன் திரும்பினார். வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க தளங்கள் மற்றும் ஈரானிய பகுதிகள் மீது பரஸ்பர அசுர தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழலில் உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானின் பிடியிலிருந்து எவ்வாறு மீட்பது என்பது தெரியாமல் அமெரிக்கா இன்னும் திணறி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரியான டான் கிரேசியர் அல் ஜசீரா ஊடகத்திற்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் வளைகுடாவின் இந்த சமச்சீரற்ற போர் முறை அமெரிக்காவிற்கு பெரும் ராணுவ சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக ஹார்முஸ் நீர்வழி பாதையில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் சென்கோம் படைகள் கொடுத்த பதில் சமமானதாக இருந்துள்ளது என்று டான் கிரேசியர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தெற்கு கடற்கரையோரம் உள்ள முதன்மை ராணுவ தளங்கள் மற்றும் நீர்வழி பாதையில் கப்பல்களை தொந்தரவு செய்ய ஈரான் பயன்படுத்தும் அதிவேக ஆயுதம் தாங்கிய வேகப்படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தற்காலிக பதிலடிகளால் சண்டையை முற்றிலும் நிறுத்த முடியாது என்பதால் மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர வாஷிங்டன் ஒரு தீர்க்கமான வழியை கண்டறிய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக வல்லரசான அமெரிக்காவின் கடற்படை வலிமையுடன் ஒப்பிடும்போது ஈரான் சிறிய நாடாக இருந்தாலும் புவிசார் அமைப்பில் அதற்கு மிகப்பெரிய சாதகங்கள் உள்ளதாக கிரேசியர் விவரித்துள்ளார். ஈரான் தனது எல்லைகளுக்கு அப்பால் பெரிய அளவில் ராணுவ பலத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமாளிக்க வேண்டிய ஒரு பிரமாண்டமான உலகளாவிய சிக்கலை உருவாக்குவதற்கு ஈரான் தனது சொந்த கடற்பரப்பில் இருந்து கொண்டு சிறிய சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை எடுத்தாலே போதுமானது என முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரி டான் கிரேசியர் தெரிவித்துள்ளார். வெளிப்படையாக சொல்வதானால் $1 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களை எதிர்கொள்ள ஈரான் தனது மலிவான ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் வெகு படகுகளை மட்டுமே பயன்படுத்துகின்றது. இந்த வகையான சமச்சீரற்ற போர் முறை ஒரு மிக சிக்கலான ராணுவ பிரச்சனையாகும். இதை எப்படி தீர்ப்பது என்பதை வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் இன்னும் கண்டறியவில்லை.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் கடுமையான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கிய ராஜதந்திர திருப்புமுனையாக தெற்கு லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சோதனை மண்டலங்களில் இருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக வெளியேறும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தலைமை தாங்கி மேற்பார்வையிடவுள்ளது. கடந்த ஜூன் 26 அன்று வாஷிங்டனில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய முத்தரப்பு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த ராணுவ பின்வாங்கல் அரங்கேறுகிறது. சோதனை மண்டலங்கள் மற்றும் அமெரிக்காவின் வியூகம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் மத்தியஸ்தத்தில் உருவான இந்த ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக தெற்கு லெபனானில் உள்ள சில குறிப்பிட்ட சிறிய பகுதிகள் சோதனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனை மண்டலங்களில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இன்னும் சில நாட்களில் தங்கள் ராணுவத்தை முழுமையாக மீட்டுக் கொள்ளும். இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் அதே நேரத்தில் லெபனான் அதிகாரப்பூர்வ அரசு ராணுவம் அந்த பகுதிகளின் முழு பாதுகாப்பு பொறுப்பையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும். இந்த நிலத்தடி ராணுவ பரிமாற்றங்களை சீரமைக்கவும் கூட்டு ஒருங்கிணைப்பு வழிமுறைகளை உருவாக்கவும் அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் உயர்மட்ட ராணுவ குழு ஒன்று விரைவில் பெய்ரூட் நகருக்கு வரவுள்ளது. ஒப்பந்தத்தின் பின்னணியில் உள்ள அசுர நிபந்தனை இந்த அமைதி ஒப்பந்தம் தரைமட்டத்தில் மிக கடுமையான சவால்களை கொண்டுள்ளது. ஏனெனில் இஸ்ரேல் லெபனானை விட்டு முற்றிலும் வெளியேற வேண்டும் என்றால் ஒரு முக்கிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நிபந்தனை: லெபனானில் உள்ள ஆயுதம் தாங்கிய பிற குழுக்கள், குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் முற்றிலும் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களின் ராணுவ உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட வேண்டும். லெபனான் அரசு மட்டுமே அங்கு ஆயுதங்களை பயன்படுத்தும் இறையாண்மை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும். இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு முற்றிலும் நிராகரித்துள்ளது. பிராந்தியத்தில் இன்னும் பதற்றத்தை நீடிக்க செய்துள்ளது. எண்ணெய் கிணறுகள் மற்றும் சர்வதேச வர்த்தக பாதைகள் முடங்கியுள்ள இந்த அசாதாரணமான சூழலில் அமெரிக்காவின் இந்த புதிய நகர்வு லெபனான் இஸ்ரேல் எல்லையில் தற்காலிக அமைதியை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே அசுரத்தரமான வான்வழி மற்றும் கடற்படை தாக்குதல்கள் தொடர்ந்து 3வது நாளாக நீடித்து வரும் பதற்றமான சூழலில் ராஜதந்திரமும் பேச்சுவார்த்தையும் மட்டுமே பிராந்தியத்தின் நீடித்த அமைதிக்கான ஒரே வழி என்று கத்தார் நாடு உலகரங்கில் மிக வலுவாக பிரகடனம் செய்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புகழ்பெற்ற சாத்தம் கவுஸ் 2026 மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கு புவிசார் அரசியல் யதார்த்தங்கள் குறித்த வட்டமேசை கலந்துரையாடலில் பங்கேற்று கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி இந்த அதிரடி திட்டமிட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அசுர தாக்குதல்கள் சிதைக்கக்கூடாது. லண்டன் சாத்தம் கவுஸ் மாநாட்டின் பின்னணியில் கத்தார் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி ஊடகங்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியின் முக்கிய விவரங்களின்படி நேரடி மத்தியஸ்த மறுப்பும் தற்காப்பு பிரகடனமும் அமெரிக்காவின் சென்கோம் படைகள் ஈரானின் 5 மாகாணங்கள் மீது 170க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதுதான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் பிரகடனம் செய்திருந்தது. வியாழக்கிழமையன்று கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறுவது முற்றிலும் வெறும் வதந்தியே. எங்கள் வான்பரப்பில் சில ஏவுகணைகள் கடந்து சென்றனவே தவிர கத்தார் மண்ணில் எந்தவொரு இலக்கும் தாக்கப்படவில்லை. எங்களின் கத்தார் அரசு ராணுவ படைகள் உடனடியாக பதிலடிக்கு தயார் நிலையில் உள்ளன. தற்போதைய சூழலில் அமெரிக்கா ஈரானிடையே கத்தார் நேரடி மத்தியஸ்தத்தில் ஈடுபடவில்லை. மாறாக எங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலேயே கவனம் செலுத்தி வருகின்றோம் என குறிப்பிட்டார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.